தொகுதி 4th குரூப் தான். குரூப் 4 எக்ஸாமா? அவ்வளோதான். வந்து பாப்பா கிச்சன்லாம் களைஞ்சி கிடந்தது, அதெல்லாம் க்ளீன் பண்ணேன் சமைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. அந்த வந்ததும் அந்த வேலை தான் செஞ்சேன். துணியெல்லாம் துவைச்சி போட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு துணி மடித்தேன். அந்த வேலை தான் சரியாக இருந்தது. உட்காந்துட்டே பேச வேண்டியது. சும்மா ஒரு 1/2 மணி நேரம் லைவ் போடுவோம் அப்படின்னு போட்டோம்மா. தேர்வு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். வேலைக்கு எங்கேயாச்சும் ட்ரை பண்ணியாப்பா? ஸ்கூலில் ஏதாச்சும் அது வரைக்கும் வேலை கிடைக்கிற வரைக்கும் ஸ்கூலில் போய் பார்க்க போகிறோமான்னு சொன்னேன்ல, போனியா? இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணியா? சத்யாவுக்கும் இன்னும் உடம்பு நல்லாவே ஆகலை போல இருக்கு சிவா. நேற்று லைவ் கொஞ்ச நேரம் பார்த்தேன். 'ரிசல்ட் வந்த உடனே சொல்லுங்க தம்பி'. இன்னும் இல்லைம்மா, தேர்வுக்கு படிப்பதில்லைன்றதுக்கு நடிப்பதில். அம்மாவை ஏமாத்துறியா? அப்போ நடிக்கிறியா? படிக்கிற மாதிரி நடிப்பதிலே நேரம் சரியாக போயிடுச்சுன்னு சொல்லியிருக்க பாரு. எழுத்து பிழை. சரி, போனால் போதும், மன்னிச்சிட்டேன். கண்டிப்பாகம்மா. 4 பேர் இருக்காங்க, ஆனால் 2 லைக் தான் வந்திருக்கு. யார் லைக் போடலை? ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். படிப்பதில் நேரம் சென்று விட்டதுமா. சரி சரிப்பா. ஓகே அக்கா, ரெஸ்ட் எடுங்க. ஓகேம்மா, பாய். எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது? ரெஸ்ட்டு கொஞ்ச நேரம் எடுக்கலாம். க்ளீன் பண்ணுற வேலை, பாத்திரம்லாம் விளக்கியாச்சு, அடுக்கியாச்சு. துணி வந்து ஒரு தடவை போட்டது வந்து காய வச்சாச்சு. இன்னும் ரெண்டு சிங்கிள் போட்டிருக்கேன். அது மேலே மாடிக்கு தான் போகும், வெயில் அடிக்குது. போய் காய வச்சுட்டு வந்தோன்னா மயக்கமே வந்துடும். சரி, துவைச்சி வச்சுட்டு ஒரு 4 மணிக்கு மேலே போய் காய வச்சுக்கலாம் அப்படின்னு படுத்துட்டோம்மா. காய வைக்கணும், வீடு துடைக்கணும், இந்த 2 வேலை இருக்குது. நான் சென்று இரும்பு மனுஷி சத்யா அக்காவை கூட்டிகிட்டு வரேன்மா. ஓகேப்பா, கூட்டின்னு வா. பாரதி மெசேஜ் பண்ணு. சத்யாக்கெலாம் போயிருக்கோம், நோட்டிஃபிகேஷன் போகாமலாம் இருக்காது. ஏதாச்சும் மெசேஜ் பண்ணுற சூழ்நிலை இருந்திருக்காது, அதான், வேறு ஒன்றும் இல்லை.